சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படும் மின்தடைக்கு தனிநபர்களின் செயல்பாடுகளும் ஒரு காரணமாக உள்ளதாக மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். குறைகளை களைய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி கொலை வழக்கில் சிங்கப்பெண்கள் படை நடவடிக்கை எடுக்கும் என பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் செயல்படும் ஆவி நிறுவனத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆவினில் உற்பத்தி செய்யப்படும் வெண்ணெய், ஐஸ்கிரீம் மற்றும் பால் சார்ந்த பொருட்களின் உற்பத்தி திறன், விற்பனை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சிறுமி கொலை சம்பவம் போல் இனி நடக்காது எனவும் சிங்கப்பெண்கள் படை தக்க நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். கோவையில் சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர்கள் ஆய்வு செய்தனர். கோவை சூலூர் அருகே வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கண்ணம்பாளையம் குளக்கரையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள கார்த்திக் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட சிறுமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் இச்சம்பவம் குறித்தும் சிறுமியின் உடல் மீட்கப்பட்ட பகுதிக்கு சென்றும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர்கள் ஆய்வு செய்தனர். கோவை சூலூர் சிறுமி படுகொலை வழக்கில் 7 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளப்பாளையம் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் சிறுமியின் சடலம் கண்ணம்பாளையம் குளக்கரை அருகே காயங்களுடன் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 7 நாட்களில் விரிவான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பள்ளப்பாளையம் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கிற்கு இனியாவது முதல்வர் விஜய் முக்கியத்துவம் தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டதற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய அரசு கோவை சிறுமி வழக்கில் மெத்தனமாக இல்லாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பள்ளப்பாளையம் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக அரசு ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாம் தமிழர் கட்சி சீமான் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி தமிழக வெற்றிக் கழக அரசு விளம்பரங்களை விடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அரசு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழக தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அனைத்து மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்கள் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் எனவும் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார்.
மாணவர்களுக்கு விலையில்லா நலத்திட்ட பொருட்கள் விநியோக பணியினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் 2024-25ஆம் ஆண்டின் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தக பைகள் உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்கள் அனைத்து மாவட்ட மையங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. மாவட்ட மையங்களில் இருந்து பள்ளிகளுக்கு நேரடியாக வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கல்யாண மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நலத்திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யும் பணியினை அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்படுமா என்பது குறித்து முதலமைச்சருடன் பேசி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் ரவி தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் முதலாக தனது தொகுதியான கும்பகோணம் வந்த அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் மடத்தை தெருவில் உள்ள பகவத் விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பார் என தெரிவித்தார். மக்களுக்கு தடையற்ற நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க மின்வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என தமிழ்நாடு மின்வாரியம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு மின்வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புறங்களில் அதிக சுமையால் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை சரி செய்ய அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது எனவும், அதிகபட்ச நேரங்களில் உள்ளூர் மின் தேவை அதிகரிப்பால் ஏற்படும் இணைப்பு துண்டிப்பால் மின்தடை ஏற்படுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளது. நிலத்தடி மின்கம்பி பழுது, ஜம்பர் கட் மற்றும் மின்கம்பி துண்டிப்பு, விநியோக மின்மாற்றி பழுது, அதிக சுமையாலும் துணை மின் நிலையங்களில் ஏற்படும் கோளாறுகள், ட்ரிப்பிங், மழை, காற்று, இடி போன்ற வானிலை காரணங்களாலும் மின்தடை ஏற்படுகிறது என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. திட்டமிட்ட பராமரிப்பு பணிகளுக்கான மின் விநியோகம் நிறுத்தம், மரக்கிளைகள், மின் கம்பிகளை தொடுதல், வெளிப்புற சேதத்தாலும் மின்தடைகள் ஏற்படுவதாக மின்வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கவர்ச்சிக்கும் மாயைக்கும் கிடைத்த வெற்றி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 10 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது எனவும், இந்த தேர்தல் முடிவுகள் கவர்ச்சிக்கும் மாயைக்கும் கிடைத்த வெற்றி எனவும், அதனால் நாம் யாரும் இதை கண்டு அஞ்ச தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை சேர்ந்த அனைவருக்கும் வாக்களித்து ஆதரவு அளித்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், தற்காலிகத்தை கண்டு துவண்டு போகாமல் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நம் இலக்கை அடைய வீறு கொண்டு நடைபோடுவோம் எனவும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகள் திறக்க மாநில அரசு அனுமதி அளித்ததற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகளை திறப்பதற்கு இணையம் வாயிலாக விண்ணப்பித்ததாலே தற்காலிக அனுமதி வழங்கப்படும் எனும் தாவேகா அரசின் அறிவிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ள சீமான், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்துவோம், கிராமப்புற மருத்துவமனைகளை நவீனமாக்குவோம் என தேர்தலில் வாக்குறுதி அளித்துவிட்டு இப்போது மருத்துவத்துறையில் கண்மூடித்தனமாக தனியார் மயத்தை ஊக்குவிப்பது மக்களுக்கு செய்யும் ஜனநாயக துரோகம் என சாடியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் தொடர் மின்வெட்டால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் குற்றம் சாட்டியுள்ளார். தலைநகர் சென்னை உள்ளிட்ட பிற முக்கிய பகுதிகளில் தொடர் மின்வெட்டு நிலவுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், கடந்த முறை தமிழகத்தை தவிக்க வைத்த திமுக அரசுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தற்போதைய தாவேகா அரசும் மக்களை இப்படி வதைப்பது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று கூறிவிட்டு இப்படி மொத்தமாக மாநிலத்தின் மின்சார உபயோகத்தையே தடுத்து நிறுத்துவது அப்பட்டமான ஏமாற்று வேலை எனவும் சாடியுள்ளார். தமிழகத்தில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
இதேபோல் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 24ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை அல்லது இரவு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் மாணவி உயிரிழந்த நிலையில் செவிலியர் மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பயிற்சி செவிலியர் மாணவி சீதாலட்சுமி மூக்குவலி என அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மாணவி உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சையால் தான் மாணவி உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் மருத்துவர்களின் கவனக்குறைவு மற்றும் தவறான சிகிச்சை காரணமாக மாணவி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி சக மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டனர். லஞ்சம் தர மறுத்ததால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு மற்றும் தாட்கோ நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் முதலிப்பாளையம் தொழிற்பேட்டைகள் 10 கோடியே 31 லட்சம் செலவிலான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக ஈரோட்டை சேர்ந்த KK கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தாட்கோ நிறுவனம் ஒப்பந்தம் வழங்கியது. இதில் 80% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் பணியில் தாமதம் என கூறி ஒப்பந்தத்தை தாட்கோ நிறுவனம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் முடிக்கப்பட்ட பணிகளுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் கொடுக்காததால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் மீதமுள்ள பணிகளை மேற்கொள்ள தாட்கோ நிறுவனத்திற்கு ஜூன் 12ஆம் தேதி வரை தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். சென்னை பெருங்குடி அருகே 3 வயது குழந்தையிடம் காதணியை கழற்றிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கள்ளுக்குட்டை பகுதியில் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் வந்துள்ளனர். அப்போது அவர்களுடன் வந்த 3 வயது பெண் குழந்தையை குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஜான்சன் என்பவர் வாயை பொத்தி தனியாக அழைத்துச் சென்று காதில் இருந்த காதணிகளை கழற்ற முயன்றுள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டதை தொடர்ந்து அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். ஆனால் பொதுமக்கள் அவரை விரட்டி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கழிவறைகள் வீசிய பச்சிளம் குழந்தையை பத்திரமாக மீட்ட காவல் ஆய்வாளருக்கு பாராட்டு குவிகிறது. சோழிங்கநல்லூரில் நீதிமன்ற வளாக கழிவறையில் பச்சிளம் குழந்தை ஒன்று கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் ராஜசேகர் ஆம்புலன்ஸிற்காக காத்திருக்காமல் உடனடியாக தனது வாகனத்திலேயே எடுத்துச் சென்று அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி அளித்துள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கழிவறையில் பச்சிளம் குழந்தையை வீசிச் சென்ற நபர் யார் என CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியில் ஆய்வு செய்தபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். காலையிலிருந்து நம்ம முதல்ல செம்பரம் பக்கம் டேங்க், அதுக்கப்புறம் இந்த பூண்டி டேங்க் நம்ம பார்க்குறோம். இது முக்கியமாக நமக்கு வாட்டர் சப்ளை சிஸ்டம் ஃபார் த என்டையர் சென்னை. ஸோ இதுக்கு என்ன நிலையில் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஒரு டெக்னிக்கல் நம்ம டீம் எல்லாம் இருக்கிறாங்க. எவ்வளோ நமக்கு தேவை இருக்குமோ எவ்வளோ இருக்குது அதெல்லாம் ஒரு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்ம இங்கே சீஃப் இன்ஜினியர் எல்லோரும் நம்ம கூட வந்திருக்கிறாங்க, ஆய்வு பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போது நமக்கு சென்னைக்கு இப்போது பிரதி மாதம் 1.5 TMC சராசரியாக தேவைப்படும்னாக்க நமக்கு 7.5 TMC இருக்குது. ஸோ அதனால இன்னும் நமக்கு மழை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதனால நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறோம் சப்ளை பண்ணுறோம். சென்னை பெரியமேட்டில் வீட்டின் மீது ஏறிக்கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு சற்று மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பெரியமேடு மசூதி அருகே உள்ள வீடு ஒன்றின் மொட்டை மாடிக்கு சென்று கீழே குதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். தகவல் அறிந்து வந்த தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா அந்த நபரிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்கொலை முடிவை கைவிட வலியுறுத்தினார். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த நபரை மீட்ட போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாவேகாவில் ரீல்ஸ் எம்எல்ஏவாக வலம் வரும் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ சரவணமூர்த்தி மீண்டும் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் ரீல்ஸ் எடுத்துள்ளது மக்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. வெள்ளிக்கிழமை சென்னை மாநகராட்சி 15வது மண்டல அலுவலகத்தில் அத்துமீறி உள்ளே புகுந்து தாவேகாவினர் அதிகாரிகளுக்கு அறிவுரை கூறி அதை ரீல்ஸ் எடுத்த வீடியோ வைரலான நிலையில் இன்று சென்னை மாநகராட்சி 14வது மண்டல அலுவலகத்தில் எம்எல்ஏ சரவணமூர்த்தியுடன் அத்துமீறி உள்ளே சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. இதுபோன்ற செயல்களை தடுத்து நிறுத்த தாவேகா தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் ரோந்து சென்ற போலீசாரிடம் தன்னை வீட்டில் கொண்டு போய் விடுமாறு கேட்டு தகராறில் ஈடுபட்டதுடன் சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி எங்கள் அண்ணனின் டிவிகே ஆட்சி நடக்கிறது என அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. இதுபோன்ற நபர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவன் போலீஸ்காரன் வந்து அடிக்கிறானே, சப்பு சப்புன்னு அடிக்கிறானே. போலீஸ்காரன் வந்து சப்பு சப்புன்னு அடிக்கிறேன், எப்படி அடிக்கலாம்? நான் என்ன காட்டேன்? வீட்டில் இறக்கி ஒன்று கேட்டேன். போலீஸ் காட்டா டிவியில் வீட்டில் இறக்கி ஒன்று கேட்டேன். போலீஸ் காட்ட வந்துட்டு என்ன காட்டேன்னா வீட்டில் இறக்கி ஒன்று கேட்டேன். மெரினா கடலில் குளித்தபோது அலையில் சிக்கிய தம்பியை காப்பாற்றிய அண்ணன் நீரில் மூழ்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த ஆவடியை சேர்ந்த தேவகியின் மகன்கள் சுதர்சன் மற்றும் கமலேஷ் ஆகியோருடன் மெரினா கடற்கரைக்கு வந்தார். அப்போது சகோதரர்கள் இருவரும் கடலில் குளித்துக் கொண்டிருந்தபோது ராட்சத அலையில் சிக்கிய தம்பியின் கையை பிடித்து இழுத்து காப்பாற்றிய சுதர்சன் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டார். தகவலின் பேரில் மெரினா போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மெரினா போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தனது மகனை மீட்டுத் தர வேண்டும் என அவரது தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தது காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. குழந்தைங்கள சம்மர் டைம் எங்கிட்டுன்னு போல நீ வந்தேன்ப்பா. என் புள்ள பெரிய சின்ன பிள்ளை கீழே வந்து அவன் பிடிச்சானப்பா. நானும் கூட நிற்கிறேனப்பா. அவனை பிடிக்க போய் இவன் பெரட்டின்னு உள்ளே போட்டானப்பா. எப்பா எப்பா என் ஃப்ரெண்டுங்களா கூட வந்தோம், ஃபேமிலியாக தான்ப்பா வந்தோம். அவங்க அப்பா தான்ப்பா வரல. அவங்க அப்பா வந்தாருன்னா பிடிச்சிருப்பாருப்பா. எப்பா நேற்று இறங்கினான்ப்பா என் பிள்ளை உன்னை கண்டுபிடிக்கலையாப்பா. அப்பா உங்களுக்கு காலில் கூட விழுறேன்ப்பா. என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லப்பா. எப்பா என் பிள்ளைய காப்பாற்றுங்கப்பா. என் பிள்ளை எங்கே நேற்று போனானப்பா. அப்பா எப்பா என் பிள்ளை வந்தால் போகிறோம்ப்பா. என் பிள்ளை வந்தால் போகிறோம்ப்பா. பெற்றவன் நானே கூட இருந்து பார்த்துட்டு விட்டுட்டேனப்பா என் பிள்ளைய. எப்பா எப்பா எந்த அம்மாவுக்கு இந்த கோலில் வரக்கூடாதாப்பா. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சி அருகே முன்விரோதம் காரணமாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரை மர்ம கும்பல் 5 பேர் அரிவாளால் வெட்டி வெறிச்செயலில் ஈடுபட்ட பதைப்பதைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. பச்சேரி கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மெய்யானமூர்த்தி கடந்த வாரம் அமரர் ஊர்திக்கு வழிவிடாத நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சுடுகாடு அருகே நின்றிருந்த மெய்யான மூர்த்தியை ராம்குமார், அரவிந்த், அண்ணாமலை, குணா, முத்துராஜா உள்ளிட்டோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அவர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Hey!
வேலூர் மாவட்டம் கணியம்பாடியில் உள்ள செங்கல் சூளைகளில் மாமூல் கேட்டு மிரட்டியதாக தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட 3 பேர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் நாங்கள்தான் உள்ளோம், எங்களுக்கு தான் நீங்கள் மாமூல் தர வேண்டும் என தாவேகா ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செங்கல் சூளையில் மாமூல் கேட்டு தாவேகா நிர்வாகிகள் மிரட்டிய வீடியோவுடன் உரிமையாளர்கள் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் பழக்கடை ஒன்றில் தாவேகா எம்எல்ஏவின் பெயரை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்த நபரை கடையின் உரிமையாளர் துணிச்சலாக கேள்வி எழுப்பிய வீடியோ வைரலாகியுள்ளது. பல்லாவரத்தில் உள்ள பழக்கடைக்கு சென்ற அருண் விஜய் என்ற நபர் தான் தாவேகா எம்எல்ஏ காமாட்சியின் PA என்று கூறி கடையை ஏன் வெளியில் போட்டுள்ளீர்கள் என அதிகாரமாக மிரட்டியுள்ளார். கடையின் உரிமையாளர் அந்த நபரை தடுத்து நிறுத்தி விசாரித்தபோது அவர் எம்எல்ஏவின் PA இல்லை என்பதும் எம்எல்ஏ கணவரின் உதவியாளர் என்பதும் தெரியவந்தது. இதனை அறிந்து அவரை திட்டிய கடையின் உரிமையாளர் ஆட்சிக்கு வந்து 10 நாட்கள்தான் ஆகிறது, அதற்குள் ஏன் பதவியை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என கோபமாக வசைபாடினார். அவர்கிட்ட கொடுக்குற பேசுறீங்களா கேட்டா பல்லார் எம்எல்ஏ அப்படின்றாரு. நான் பல்லார் எம்எல்ஏ PA அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு ஃபோன்ல. நீங்க பர்சனலா வரீங்க, நீங்க எம்எல்ஏ PA சொல்லிட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறேன். அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு அந்த வார்த்தையை பயன்படுத்தாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் முக்கிய நிகழ்வுகளையும் விளையாட்டுச் செய்திகளையும் தற்போது பார்க்கலாம். இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வாஷிங்டனுக்கு வரும்படி மோடிக்கு அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியாவும் அமெரிக்காவும் முக்கியமான கூட்டு நாடுகள் என்று தெரிவித்துள்ளார். பிரதமருடன் ரூபியோ நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு பாதுகாப்பு, இந்தோ பசிபிக் தடையற்ற வர்த்தகம், மேற்காசிய நிலவரம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றதாக அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ராஜோரியில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் போது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி மாவட்டத்தில் இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் மத்திய இருப்பு போலீஸ் படை ஆகியோர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கம்பீர் முக்லான் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தீவிரவாதிகளை தேடி வருகின்றனர். முன்னாள் மிஸ் புனே அழகி த்விஷா சர்மா மரண வழக்கில் அவரது கணவர் 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். த்விஷா சர்மா கடந்த மே 12ஆம் தேதி அன்று போபாலில் உள்ள தனது கணவர் வீட்டில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பின்னர் த்விஷாவின் பெற்றோர் அவரது கணவர் மற்றும் மாமியார் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக புகார் அளித்தனர். மேலும் வழக்கு CBIக்கு மாற்றி மத்திய பிரதேச அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக தலைமறைவாக இருந்த சம்ரித் சிங் ஜபல்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவர் 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க அனுப்பப்பட்டார். கேரள மாநிலம் திருச்சூரில் நாயை கண்டு பயந்து ஓடிய சிவலட்சுமணன் ஐயப்பன் என்ற யானை 7 கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்தியதுடன் 8க்கும் மேற்பட்ட வீடுகளில் கேட் மற்றும் மதில் சுவர்களை உடைத்து சேதப்படுத்தியது. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே பதுங்கிக் கொள்ள பாகன்கள், வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தண்ணீரை ஊற்றி யானையை சாந்தப்படுத்தினர். காது மற்றும் தும்பிக்கையில் காயமடைந்த யானை பின்னர் சிகிச்சைக்காக லாரியில் அழைத்துச் சென்றனர்.
தி லேட் ஷோ தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் தன்னை கடுமையாக விமர்சித்து வந்த ஸ்டீபன் கோல்பெர்ட்டை குப்பை தொட்டியில் வீசும் செயற்கை நுண்ணறிவு வீடியோவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி முடிவுக்கு வந்ததை கொண்டாடும் விதமாக தலைப்பிடப்படாத அந்த செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய வீடியோவை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். அதில் அவர் ஸ்டீபன் கோல்பெர்ட்டை ஒரு குப்பை தொட்டியில் வீசிவிட்டு YMCA பாடலுக்கு நடனமாடுவது போன்ற காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. Come back to our final broadcast, ladies and gentlemen. காந்தாரா படத்தில் நடித்துள்ள நடிகை ருக்மணி வசந்தின் பிகினி படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியதை அடுத்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பலரும் அவை உண்மையான படங்கள் என்று நம்பிவிட்டனர். ஆனால் அவை போலியானவை என்று நடிகை விளக்கம் அளித்துள்ளார். டீப் ஃபேக்ஸ் AI மூலமாக தனது படங்களை குறைந்த ஆடையுடன் வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ள ருக்மணி வசந்த் இதை பரப்பியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.